பையன் ராஜேஷ் சொல்லிகிட்டே இருந்தாப்புல. விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குமாயா சார்? அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும் சார். டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. டாக்டர் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்மா. அப்படியா, இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு அன்னைக்கு நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நாப்பில். ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. இந்த தயாரிப்பாளர், நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரூப் சிங்கராவலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம். அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார். நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களையும் எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருக்குது சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டோடனே காலையில் 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள், முதல் நாளே ஒரு ரெக்கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்றேன் சார். பேசிக்கிட்டே இருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. என்ன அப்பா பையன் யாரியா அப்படின்னு விவேக்கை கொண்டு வந்து காமிச்சாங்க. சத்தியமாக சொல்லியா இப்படியெல்லாம் எனக்கு கலராக புள்ள பறக்குமாயா, என்ன கலராக இருக்கா. இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பிக்கு பக்கத்தில் நான் ஒரு சின்ன வயசில் இல்லை, காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். கவிதாட்ட கேட்டுக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கம்மா. ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன், அந்த பிள்ளை செவத்த பிள்ளை, அந்த கம்பியை பிடிச்சி அப்படி நின்றுச்சு. நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படி நின்றுக்கிட்டே இருந்தேன். சாங்கு ஓவர்லாப்பு, வளையோ செய்கலகலகலன்னு கவிதைகள் படிக்கிறது குழு தென்றல் காற்று அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்த்துச்சு. உடனே எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து என் கையை பார்க்குன்னு நினச்சேன். அந்த பிள்ளை கை சக்கச்சவேன்னு இருந்துச்சு, என் கை கண்ணங்கரையே இருந்துச்சு. அப்போ கையை விட்டுட்டு பேக்கு சீட்டு வழியாக ஏறி இறங்கி ஓடினேன் தான் நான். புரியுங்களா அவங்களுக்கு? இவ்வளோ ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்ணுறோன்னு வரட்ட முடியுமா? இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு. அது மாதிரி எனக்கு விவேக் வந்து செவத்த பிள்ளை. சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸு இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி பண்ணுவாங்க, இதில் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஓடும். ஆனால் சூப்பராக பண்ணார், நல்லா பண்ணீங்க சொல்லும்போது. இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அன்றைக்கி நைட்டு சொன்னார். மறுநாள் காலையில் கேட்டேன், நீங்கள் சொன்னது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு. நான் இப்போ சொன்னேன் நாப்பில். ஏன்னா முதல் நாள் நைட்டு அவர் இருந்த பொசிஷன், நாங்கள் இருந்த பொசிஷன் வேறு. அதனால் இப்போயும் எங்கேயா வெளியே பார்க்கல நம்ம காம்பவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. இல்லை எப்போ சொன்னேன், இதை போய் சொல்லிவிட்டேனா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு ஃபோட்டோ எடுங்க, என் செல்லு சரியில்லை அப்படிம்போம் கூட நடிக்கிற லேடிஸ்கிட்ட. அப்போ ஏன்னா அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம். உங்கள் போட்டோவில் எடுங்க, உங்கள் கேமரா நல்லா செல்லு, அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்க, இல்லை நம்பர் வந்துடும்ல. அப்படி வந்து உங்கள் போட்டோவில் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன். ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்றைக்கி காலையில் கூட C5ல சொல்லிச்சு ஆஃபீஸில், ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாம், பொழுதுனைக்கு ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் ஃபோன் பண்ண மாட்டேங்கன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு செட்டு இருக்கும், அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் ஒரு ஏசி ரூம். அது நீங்கள் போய் தங்கிக்கங்கன்னாங்க, நான் அங்கே போய் இருந்தேன். முதல் 5-6 நாள் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்கப்பள்ளி கூப்பிட்டுவாங்கன்னு டைரக்டர் கூப்பிடும்போதெல்லாம் டைரக்டர் அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் அந்த ரூமில் சிங்கப்பள்ளி இல்லை சார்ம்பாங்க. அப்படியா,
இந்த லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம் போட்டிருக்கு, அங்கே இருக்காரான்னு போய் பாருங்க. உடனே போய் உண்மையில அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படின்ற. ஏன் சார் அங்கே போய் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அப்படின்னு நான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து வீடுன்னு தெரியாது அவங்களுக்கு. அண்ணன்லாம் டெட் பாடியாக நடிச்சார் பாருங்க, அவரெல்லாம் பாவம். அவர் அப்படியே டெட் பாடி உட்காந்துருக்காரு. அசிஸ்டன்ட் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, தம்பி யூரின் போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டான்னு. அவன் போய் என்ன சொல்லணும், சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணுன்னு தானே சொல்லணும். சார் டெட் பாடி யூரின் போகுதுன்னு கேட்குது, போக சொல்லலாமான்னு. நான் பக்கத்தில் இருந்தேன். பயவுள்ள அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட் போகிறாரு, நீ டெட் பாடி யூரின் போகணுங்க இப்படியாடா பேசுவேன்னு. அவரும் அண்ணே டெட் பாடினே நீங்கள் போங்கண்ணே. இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் 11 மணிங்க இந்த பக்கம் பட்டைக்கிட்டெல்லாம் பூசிட்டு வேட்டியை தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறார். அங்கிட்டு ஒருத்தர் 2 பேர் எந்திரிச்சு ஓடுறாங்க. யாரோ ஒருத்தர் நாடி கட்டு போட்டு வர்றாயா. நாங்கண்ணே அண்ணே அங்கிட்டலாம் போகாதீங்கண்ணே, யாராவது கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னு. ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி, அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும். டைலாக்லாம் கேட்டார், ஒரு டைலாக் தரையிலையா, ஒரு டைலாக்ல பிளாஸ்கெட்லாம் போட்டுக்கலையா அப்படின்னு தரல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவுடனே 2 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்கிற மாட்டோம், மறுநாள் கூட வச்சுக்கிற மாட்டோம். 5000 ரூபா 50,000 ரூபா செருப்பு வாங்கினா கூட வாசலில் கழட்டி வச்சிடும். 10 ரூபா குங்குமம் தலை வரைக்கும் இருக்கும், 1000 ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் தான் இருக்கும். நம்மளை கட்டி காத்தவன், நம்மளுக்கு சொத்து சேர்த்து வச்சவன், நம்மளுக்கு உயிராக தூக்கி சுமந்தவனாக இருந்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிற மாட்டோம். அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியும் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார். அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தையும் 99 ரூபா கேட்கவே இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் 99 ரூபா கேட்குறாங்க. ரொம்ப கம்மி. கூட 200 ரூபா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்த்துருங்க. பேசியாச்சு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், பெல் பட்டன் கூட இருந்தால் அமுக்குங்க. செருப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க. இங்கே இருக்க இல்லை இந்த சின்ன டீம், இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி.